ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. உடனே கோபி வந்து ராதிகான்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்குள்ளவே ஈஸ்வரி, நீ செஞ்சு வச்ச சாப்பாடை மனுஷ வைப்பா நான் வாயிலன்னு சொன்னதோ உடனே ராதிகா, நான் அவருக்கு மட்டும்தானே செஞ்சு கொடுத்தேன், நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்கிறாங்க. என் மருமக பாக்கியம் செய்கிறா பாரு, சாப்பாடுனா அப்படி செய்யணும், நீ செய்கிறதால ஒரு சாப்பாடான்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா, உங்களை வந்து நான் தனியாக உங்ககிட்ட பேசணும் வரீங்களான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. தனியா வந்ததும், என்னடி என்ன பேசிட்டு இருக்க, என் பையனுக்கு ஏத்த பொண்ணு நீ கிடையாதுன்றாங்க. வயசான காலத்தில் போகிறத சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இல்லைனா வேறு நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ராதிகா மிரட்டுறாங்க. உடனே கோபி அங்கே வந்து, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து கோபி வந்து ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே ராதிகா, நான் என் மாமியார் கிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசிட்டேன், மீதி எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் ஈஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு பாக்கிய கிட்ட வந்து, என்னை பார்த்து அவள் இப்படி சொல்கிறா பாக்கியா, நீ என்ன ஏது நல்லா கேட்க மாட்டியா நல்லா சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே செல்வி, அக்கா பாத்தி அக்கா, உன் மாமியார் உன்னை வெளுத்து வாங்குவாங்க, ஆனால் உன் மாமியாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊருக்கு முன்னாடி நீ போகுவ, ஆனால் இப்போ பார்த்தியா எதுவுமே கண்டு காணாமல் நீ இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கணும், அவ்வளோதான். அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் இவங்க தலையிட்ட பின்ன இவங்களுக்கு தான் அது வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த ட்ராக்காக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்மளுடைய கோபியை வந்து ராதிகா வந்து கோபி கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்கள் அம்மா எதுவுமே என்னை பற்றியும் மயுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நான் கேட்டுட்டு வந்தேன், இப்போ எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசினா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் கோபி, இல்லை ஏன் அம்மாவை அப்படி பேச விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே ராதிகா வந்து கோபியை உட்கார வச்சு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறாங்க. இதை பார்த்து கோபி சந்தோஷப்பட்டு, இதே மாதிரி நீ இரு பேபி, நான் எப்பவுமே உன் கூட சந்தோஷமா இருப்பேன் நல்லா சொல்லிட்டு கோபி சொல்றாங்க. இதை கேட்டு ராதிகா சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.